ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ எஸ்எஸ்சியிலேருந்து பாருங்கள், உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சி வந்து 7565 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. குரூப் சி லெவலில் தான் வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதேமாதிரி பெண்களுக்கும் ஃபீஸ் வந்து கிடையாது. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 21,700லேருந்து 69,100 வரைக்கும் சேலரியுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 21 அக்டோபருக்குள்ளார நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எஸ்எஸ்சியிலேருந்து பாருங்கள், கான்ஸ்டபிளில் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேல் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து 21 அக்டோபருக்குள்ளார நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோக்கான டேட்டுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும். அதுக்கான மந்த்துமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிசம்பர் ஜான்வரியில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து டென்டேட்டிவாக வந்து ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப்லைனுக்கான காண்டாக்ட் நம்பர் டோல் ஃப்ரீ நம்பருமே இருக்குது. இந்த நம்பர் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதில் வந்து பாருங்கள், விமன் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுறோம் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது பெண்களுக்குலாம் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ விமன் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம், அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதில் சேலரியை பொறுத்த வரைக்கும் 21,700லேருந்து 69,100 வரைக்கும் சேலரி இருக்கும். குரூப் சி லெவலில் தான் வந்து உங்களுக்கு இந்த போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவில் வந்து மேல் கேட்டகரி, ஃபீமேல் கேட்டகரி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தனித்தனியாக வந்து வேகன்சியுமே கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சி வந்து 7565 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 25 வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள். இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அவங்களாம் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களாம் 28 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஏஜ் ரிலாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மஸ்ட்டாக வந்து 12th வந்து நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேல் கேண்டிடேட்ஸாக இருக்கிறீங்கன்னா வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து லைட் மோட்டர் வெஹிக்கிளுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு டு அப்ளைல வந்து நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து பாருங்கள் இங்கே இருக்குது. இதில் போய் நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேட்லேயே வந்து இருக்குது. அதே மாதிரி ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பெண்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி வந்து எஸ்சி எஸ்டி இவங்களுக்குமே ஃபீஸ் கிடையாது. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு ₹100 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீஜன் வைஸாக வந்து சென்டர் வந்து உங்களுக்கு வந்து இதில் அலாட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பாருங்கள், நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்தோன்னா சதர்ன் ரீஜனில் தான் வந்து தமிழ்நாடு வரும். இதில் வந்து பாருங்கள், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், ஸோ வெள்ளூர், அதுக்கப்புறம் தூத்துக்குடி, கரூர் இந்த மாதிரி வந்து டிஸ்ட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டருமே வந்து இருக்க போகுது. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து சிபிடி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எண்டுரன்ஸ், அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ சிபிடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க் வந்து இருக்கும். அது பார்ட் ஏ பார்ட் பின்னு வந்து உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸ் தப்பாக எழுதுனா 0.25 மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிலபஸ்மே வந்து பாருங்கள், அந்த சிபிடி எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இங்கே 1 by 1 இருக்குது. இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபிசிக்கல் எண்டுரன்ஸ் டெஸ்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கான இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. மேலாக இருந்தால் ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்லாம் இருக்குது. அது ஏஜை பொறுத்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹைட்டு வந்து 170 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா வெயிட்டுமே இருக்கணும். ஜஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 81 இருக்கணும். அது எக்ஸ்பென்ஷனில் வந்து பார்த்தோன்னா 85 இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே தான் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து தனியாக வந்து ரன் பண்ணுறது லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு ஹைட் இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து மெடிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் 31லேருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எப்படி ஃபில் பண்ணுங்கிறதுக்கான ப்ரொசீஜர் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி கம்ப்ளீட் பண்ணுங்கிற ஸ்டெப்ஸ் வந்து பாருங்கள் இங்கே இருக்குது. அது வந்து உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேட்டில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் படி உங்களுக்கு வந்து இங்கே கீழேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் படி எப்படி நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 by 1 உங்களுக்கு வந்து இதில் இமேஜ் ஃபார்மேட்லேயே வந்து இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா ப்ரீஃபான நோட்டிஃபிகேஷன். அதெல்லாம் உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மீதி இருக்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.
இதில பார்ட் 2ல வந்து பார்த்தோன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து பாருங்க இருக்கு. ஸோ ஒன் பை ஒன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க கரெக்ட்டா ஸ்கேன் பண்ணி, நீங்க அட்டாச் பண்ணி இதில நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து இங்க கம்ப்ளீட்டா குடுத்துருக்காங்க. இத ஃபாலோ பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.